இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த ஸ்கூல் டாஸ்கில் நம்ம பெருசாக எங்கேயுமே தெரியல, நம்ம எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஜாக்லின் தேவையே இல்லாமல் 2-3 டைம் பாத்ரூம் போய் அழுது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இது ஒன்று. இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பண்ண மாதிரி ஆனந்தையும் நம்ம பெருசாக எங்கேயும் தெரில அப்படின்ட்டு கொடுத்த டாஸ்க்கை பண்ண மாட்டேன், நான் என்ன லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அன்சிதாவை கூட்டி போய் தனியாக உட்காந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இது 2. பேருமே இந்த டாஸ்க் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த விருப்பம் இல்லை கேப்டன். இடையில இந்த சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பண்ண உண்மையிலேயே ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. பட் எல்லாருக்கும் ஓகே தான், ஆனந்தி மட்டும் தான் ஏன் பண்ண மாட்டாங்க, நாங்களாம் பண்ண ரெடியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போன ப்ரமோவில் சௌந்தர்யாவும் ஜாக்லியும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்மளே கூட நம்பிட்டோம், எல்லாருக்கும் ஓகே தான் போல இருக்கு, ஆனந்தி மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட்டு சௌந்தர்யா இப்படி சொல்லிட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது 3. உங்களுக்கே கஷ்டமா, நாங்களே ஒத்துக்கிறோம், ஆனந்திக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். அவளுக்கு பிரச்சனை இந்த ப்ரமோவில் பவித்ரா என்ன சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்கஷனுமே என்ன இந்த கேர்ள்ஸ் டீம் சேர்த்துக்க மாட்டாங்க, தனியாக அவங்களா போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, முடிவு பண்ணிக்கிறாங்க, கடைசி அவங்க எடுத்த முடிவுக்கு நாங்கள் ஓகே மட்டும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க உள்ளே போய் டிஸ்கஸ் இருந்தாலுமே எதுவும் பண்ண போல நமக்கு நல்லா தெரியும், சும்மா ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு எப்படி தான் இன்னும் உள்ளே இவ்வளோ சஸ்டைன் பண்ணி உள்ளிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. பிக் பாஸ் டீம் நிஜமாமே ஓட்டிங் கன்சிடர் பண்ணி தான் எலிமினேட் பண்ணுறாங்களா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மாதிரி கட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, சுனிதாலாம் வெளியே போயிட்டாங்க, அப்படிங்கும் போது என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. நீங்களா போய் ஒண்ணு பேசிப்பீங்க, டீமுக்காக எனக்கு ஓகேன்னு சொல்வீங்க, நானும் ஓகே ஓகேன்னு மண்டி ஆட்டணும் எல்லாத்துக்கும்.